பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஜெபம் என்பது ஒரு உரையாடல். ஜெபிக்கிற நேரத்தில் தேவன் நாம் பேசுவதை கேட்கிறார், தேவன் பேசுவதை நாம் கேட்கிறோம். நாம் நம்முடைய விருப்பத்தை அல்லது தேவைகளை அல்லது பிரச்சனைகளை பற்றி தேவனோடு பேசுகிறோம். நம்முடைய தேவைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, விருப்பங்களை குறித்து அவருடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை அவர் நம்மோடு பேசுகிறார். நிறைய நேரத்தில் நாம் ஜெபம் என்றால் தேவனோடு நாம் மாத்திரம் நீண்ட நேரம் பேசி கொண்டிருப்பது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. ஜெபம் என்றால் இருவரும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசிக்கொண்டே இருப்பது தான். அது ஒரு உரையாடல். இன்றைக்குள்ள தியான பகுதியில் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது தன்னுடைய இருதயத்தில் இருந்த விருப்பத்தை நாத்தான் தீர்க்கதரிசியோட பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியோட என்ன பகிர்ந்து கொண்டார் என்றால், தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கும்போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின் கீழ் இருக்கிறது என்றான். உடனே அடுத்த வசனத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய இருதயத்தில் இருப்பதையெல்லாம் நீர் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். தாவீது தன்னுடைய இருதயத்தில் இருந்த காரியங்களை நாத்தான் தீர்க்கதரிசியோட பேசினதை கர்த்தர் கேட்டார். அன்று ராத்திரியிலேயே 3ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி 4ஆம் வசனம், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி இவ்வாறு சொல் என்று தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எப்படி இருந்திருக்கோன்னு நினச்சி பாருங்க. தாவீதுக்கு தன்னுடைய விருப்பத்தை அவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியோட. கர்த்தர் அதை கேட்கிறார், தாவீதுடைய விருப்பத்தை கேட்கிறார். தாவீதுடைய விருப்பத்திற்கு ஆண்டவர் வேண்டாம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு நோ ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். உடனே அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்றால், இந்த அதிகாரத்தை 17ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது தேவனோடு ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உரையாடல் நடக்கிறது. தேவன் அநேக காரியங்களை நீ கட்ட மாட்டாய், எனக்கு நீ கட்ட வேண்டாம் என்று சொன்ன பிறகு தேவன் அநேக காரியங்களை தாவீதோடு பேசுகிறார். தாவீது அந்த காரியங்களை எல்லாம் கேட்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் வேண்டாம் என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனால் அந்த காரியம் தாவீதுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த உறவை கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, பிரிக்கவே இல்லை. அதற்கு மாறாக என்ன செய்தது என்றால், தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையே இருந்த உறவு இன்னும் நெருக்கமாக மாறினது. ஏனென்றால் தாவீது தேவன் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று அவர் கேட்கிறார் தேவன் சொல்லுகிறதை. அப்போ தேவன் விளக்கமாக சொல்லுகிறார், இந்த காரணங்களுக்காக தான் நான் நீ கட்ட வேண்டாம் என்று சொன்னேன் என்று. ஸோ அதெல்லாம் கேட்ட உடனே தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு இன்னும் நெருக்கமாக மாறிவிடுகிறது. 16ஆம் வசனத்தில் தாவீது இருதயத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பார்த்தீங்களா, இருவருக்கும் இடையே இருந்த உறவு மிக நெருக்கமாக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கை அப்படி நம்ம சோதித்து பார்ப்போமே. ஒரு சில காரியங்களுக்காக நம்ம வைராக்கியமாக ஜெபிக்கலாம், ஜெபித்து நம்முடைய விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது நம்முடைய தேவைகளையோ பிரச்சனைகளையோ நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் தேவன் வேண்டாம் என்று சொன்னால் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுவதை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது தேவன் வேண்டாம் என்று சொன்ன உடனே தேவன் மேலே ஒரு வெறுப்போடு காணப்பட்டு இனி நான் எதுக்கு ஜெபிக்கணும்,
அவர் தான் நான் விருப்பப்பட்டு கேட்டதுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே, இனி வேற எந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் இனி ஜெபிச்சு எந்த பிரயோஜனமுமே இல்லை என்று தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறோமா? நிறைய நேரத்தில் தேவன் நாம் கேட்கக்கூடிய ஜெபங்களுக்கு அல்லது செய்யக்கூடிய ஜெபங்களுக்கு வேண்டாம் என்று நேரடியாக சொல்லும்போது தேவனோடு நெருங்கி பழக முடியாமல் கூட காணப்படுகிறோம். ஆனால் தாவீது இந்த இடத்துல இன்னும் அதிகமாக தேவனோடு நெருங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கலாம். சாமுவேலுடைய நாட்களில் ஜனங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபித்தார்கள். அவர்கள் சாமுவேலை பார்த்து கேட்குறாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். தேவன் தான் ஒரு ராஜாவாக இந்த ஜனங்களை நடத்தி வருகிறார். மோசே நாட்கள்லேருந்து யோசுவா நாட்கள்லேருந்து சாமுவேல் நாட்களில் வரைக்கும் ஆண்டவர் ஒரு ராஜாவாக இவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் ஜனங்கள் இந்த இடத்துல கேட்குறது என்னவென்றால், மற்ற நாடுகளில் தேசங்களில் இருக்கிறது மாதிரி எங்களுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது அந்த காரியம் சாமுவேலுக்கு விசனமாக காணப்பட்டது. தேவனுக்கும் அது பிடிக்கவில்லை. தேவனும் கூட மிகவும் வருத்தப்பட்டார். அப்போ தேவனுடைய இருதயத்தை சாமுவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஜனங்கள் திரும்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? 19ஆம் வசனத்தில், ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். 19ஆம் வசனம் இப்படி தான் சொல்லுது. அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். ஏன்னா அவங்க நினச்சாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தால் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும். இப்போ இந்த ஜனங்களையும் தாவீதையும் நம்ம தராசில் வைத்து பார்க்கும்போது, தேவன் வேண்டாம் என்று இருவருக்கும் சொல்லுகிறார். தாவீதுக்கும் வேண்டாம் என்று சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கும் அவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார். ஆனால் தாவீது எப்படி எடுத்துக்கொண்டார்? இந்த ஜனங்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்கிறோம், தேவன் வேண்டாம் என்று சொல்லும்போது இந்த ஜனங்களைப் போல இல்லை, இது எனக்கு இருக்கத்தான் வேண்டும், நான் ஜெபித்து பெற்றுக்கொள்வேன் அப்படி நம்ம போராடுறோமா? அல்லது தலை கீழாக நின்று நான் என்ன பண்ணுவேன், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் அப்படி நம்ம சொல்லுகிறோமா? அல்லது தாவீதை போல தாழ்மையாக, தேவன் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறாரு? அவர் எனக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்த தேவனாச்சே, அவருடைய குமாரனையே எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா மற்ற எல்லா காரியத்தையும் அவர் எப்படி எனக்கு கொடுக்காம இருப்பார்? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னால் கர்த்தர் எதற்கு சொல்லுகிறார் என்று தாழ்மையோடு அன்போடு அவர் சொல்லுவதை நாம் கேட்க தயாராக இருக்கிறோமா? அல்லது தேவன் வேண்டாம் என்று சொல்லும்போது, அப்படியா, அப்படின்னா நான் உபவாசித்து ஜெபித்து நான் பெற்றுக்கொள்வேன், 100 நாள் உபவாசித்து ஜெபித்து பெற்றுக்கொள்வேன், அப்படி நம்ம தேவனுக்கு விரோதமாக போகிறோமா? அல்லது தாவீதை போல பணிந்து போகிறோமா? இந்த ஜனங்கள் சொன்னாங்க, இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார்கள். மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல, மற்ற தேசங்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை சாமுவேல் சொன்ன பிறகும் கேட்காம, இல்லை எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று என்ன பண்ணாங்க? போராடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேலை பார்த்து, அவங்களுக்கு கொடுத்துரு. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவங்க கேட்டது மாதிரியே ஆண்டவர் கொடுக்கிறார். மற்ற தேசங்களில் இருக்கிறது மாதிரி வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்திலேயே இருக்கிறதுலேயே மிக சௌந்தரியமான ஒரு வாலிபன், எல்லாரே காட்டிலும் சரீரத்தில் மிகவும் வளர்ச்சியான நல்ல உயரமான ஒரு நபரை ஆண்டவர் அவர்களுக்கு ராஜாவாக கொடுக்கிறார். அவங்க கேட்டது மாதிரியே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நம்ம சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது, அப்படி அவங்க அடித்து ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கினாங்க ஒரு ராஜாவை. அந்த சவுலால், ஆண்டவர் கொடுத்த அந்த ராஜாவால் இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடிந்ததா? சவுலால் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடிந்ததா? இல்லவே இல்லை. கோலியாத் முன்னால் வந்து நிற்கும்போது இந்த சவுலால் என்ன பண்ண முடியல?
எதிர்கொண்டு போய் நின்று வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியலை. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியர்களோடு திரும்பவுமாக யுத்தம் செய்யும்போது போராடி யுத்தத்தில் சவுலால் ஜெயிக்க முடியலை. தற்கொலை செய்து கொள்ளுகிறார். சவுல் தற்கொலை செய்து மரித்ததன் மூலமாக ஒரு காரியம் நிரூபிக்கப்பட்டது. என்னது தெரியுமா? ஆண்டவர் அவங்க கேட்டது மாதிரி ஒரு ராஜாவை கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரல. எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க வாழ்க்கையிலிருந்து சரியாக்கப்படவில்லை. என சவுல் அப்படியாக கொடுமையாக ஆட்சி செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சொந்த மகனாகிய யோனத்தானோடு கூட சவுல் பேசும்போது கடினமான வார்த்தைகளை தான் அவர் பேசினார். அவங்களுடைய வாழ்வு கொஞ்சம் கூட நல்ல நிலைமைக்கு வரவில்லை. ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? கர்த்தர் ஒரு சில காரியங்களை வேண்டாம் என்று சொல்லும்போது அதை நாம் தாவீதை போல ஏற்றுக்கொள்ளும்போது பின் நாட்களில் மிகுந்த ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். நான் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறது மாதிரி இது எனக்கு வேணும் என்று சின்ன பிள்ளைங்கள மாதிரி ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிறத சொன்ன பிறகும் நேரத்தை வீணடித்து 100 மணி நேரம் 200 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்துடலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிலைக்குமா? சிந்தித்து பார்ப்போம். தேவனோடு நடப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜெபம் என்றால் ஒரு உரையாடல் என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நாம் மட்டும் ரொம்ப நீண்ட நேரம் என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம். ஆனால் நான் ஜெபிக்கக்கூடிய காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்பதற்காக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அப்போ கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம் வாழ்க்கையில் வேண்டாம் அல்லது இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லும்போது அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? தாவீதை போல ஏற்றுக்கொள்ளுகிறோமா அல்லது இந்த ஜனங்களைப் போல ஒரு வெறுப்போடு அல்லது ஒரு இருமார்ப்பாக அல்லது ஆண்டவர் சொன்னதே கண்டுக்காம இல்லை எங்களுக்கு இது கண்டிப்பாக வேண்டும் என்று நாம் போராடி கொண்டே இருக்கிறோமா? நாம் ஆண்டவரை அன்போடு பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவையே அவர் கொடுத்திருப்பார் என்றால் அதோடு கூட மற்ற அத்தனையும் அவர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனால் நம்ம அவர் சொல்லுவதை அதிகமாக ஜெபத்தில் நாம் கேட்க வேண்டும். ஜெபத்தில் அதிகமாக நாம் அவர் சொல்லுவதுக்கு கவனிக்க வேண்டும். நாம் பேசுவதை காட்டிலும் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த சூழ்நிலைக்கு? இப்படி என் இருதயத்தில் ஒரு விருப்பம் இருக்கிறது, இந்த விருப்பத்திற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? என் வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகிறதற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் செய்தது மாதிரி ஒரு நிலையான ஆசீர்வாதங்களால் நம்மையும் நிரப்புவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுடைய விருப்பத்தை ஆண்டவர் உடனடியாக நிறைவேற்றாமல் இருந்த போதிலும் தாவீதுக்கு உமோடு இருந்த உறவு கொஞ்சம் கூட பிளவுபடாமல் உமோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தீங்களேப்பா. நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய விருப்பங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வழியில் நடத்தினாலும் உண்மை நாங்கள் ஆசையோடு விசுவாசத்தோடு பின்பற்ற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெப நேரங்கள் நாங்கள் மட்டும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இல்லாதபடிக்கு அதிகமாக எங்களுடைய சூழ்நிலையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் செவி கொடுக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசும்போது எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டதப்பா, அதை மாத்திரம் நாங்கள் நினைத்து உம்மை பின்பற்ற கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.